லௌகீக கவலை. என்ன கவலை? லவ் கவலையா? லௌகீக கவலைன்னா உலக கவலை. அவ கட்டினால அதே மாதிரி வீடு நான் கட்டணும், அதை விட இன்னும் பெருசாக கட்டணும், அவ்வளோ விட பெருசாக கட்டி 4 பேருக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அவன் என்ன வாங்கணும் அதை விட பெட்டராக வாங்கணும், அவங்கள விட பெருசாக காமிக்கணும், அவங்களோட பெரிய ஆளாக காமிக்கணும், அவங்களோட கலர்லாம் மாற்றி மூஞ்சில்லாம். அதெல்லாம் முடியாதுங்க. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், அதுல திருப்தியா. லௌகீக கவலை. அடுத்து அவன் சிவப்பு கலர் ஒரு புடவை கட்டி வந்தா பாரு, அதை விட சூப்பரா ஒரு புடவை வாங்கி என்ன பண்ணிடணும், கட்டிடணும். அவங்கள விட இன்னொருத்தங்களை பார்த்து 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 அவங்கள விட நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடணும், கலக்கணும். நான் கலக்கணும்னு நினைச்சு நிறைய கலக்கிருக்கலாம். அல்லேலூயா. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கண்ணிலெல்லாம் விரல் விட்டாட்டு ஆட்டுற அளவுக்குலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நான் செய்ய மாட்டேன், எனக்கு அது வேண்டாம். அல்லேலூயா. இவங்கள பார்த்து, அதான் லௌகிக கவலை. இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுவாங்க பாருங்களேன், புளியை பார்த்து பூனை என்ன பண்ணிச்சான், சூடு போட்டுக்கிச்சான். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வால் என்ன பண்ணி கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, அளந்து வச்சிருக்கிறார். மாட்டுக்குரிய வாள் மாட்டு வாள், ஆட்டுக்குரிய வாள் ஆட்டு வாள். மாட்டு வாள் போய் எனக்கு ஆட்டு வாள் வச்சுக்கிற இப்படி ஆட்டி காமிச்சா கொசு இது கட்டி சாப்பிட்ருவான். ஆடு போய் எவ்வளோ பெரிய வாள் வச்சுக்கிற பார்த்தோம்னா வெட்டி போட்டுருவான். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அளவை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், லௌகீக கவலை, ஆசை. எல்லாம் நல்லா இருக்கணும் ஆசை. எனக்கு கூட ஆசை இருக்கும், நான் நல்லா வாழணும் ஆசை இருக்குங்க, இன்னும் சூப்பராக வாழணும் ஆசை இருக்குது. அல்லேலூயா. சாகும்போது சூப்பராக தான் சாகணும்னு வச்சிங்களேன், எல்லாம் கடிச்சு தான் சாவேன். நீ பராமரிங்களா இப்படி சொல்கிறாரு. நீ ஆசைப்படு, ஆனால் ஆசையை போய் வெறித்தனமாக போய் அதில் போயிட்டு அதை இதை பண்ணிக்கின்னு அப்படி ஆசைப்படாத. வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவன் ஆகும்படி அதிக பிரயாசப்படாதங்கிறார். நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட தப்பே இல்லையே, அவரே கொடுப்பாராம். சாலமோன் என்ன கேட்டாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க. அவர் என்ன பண்ணார பார்த்தாராம், நீ கேளாத ஐஸ்வர்யம் பணம் பொருள் எல்லாம் அப்படியே வாரி கொட்டிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. கேட்டு கிடைக்கிறது இல்லைங்க. நீங்க அவருக்கு ஞானம் கிடைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கொட்டிடுங்க வீட்டில் வந்து. அல்லேலூயா. ஆனால் சில நேரம் எங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சிருப்பார். ஏன் தெரியுமா, விட்டா இவன் ரொம்ப பாஞ்சிருவான்னு சொல்லி. எனக்கே தெரியும், நான் 100 ரூபாய்ந்து 1000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். 100 ரூபாய் எவ்வளோக்கு வேலை செய்வேன், 1000 ரூபாய் தான் 10,000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். அதனால தெரியும், இவனை அப்படியே பிடிச்சி வைக்கலாம்னு நிற்க மாட்டான், ரொம்ப ஆடுவான்னு சொல்லி வலிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. எனக்கே தெரியும் நடக்கும், ஆனால் விட மாட்டார், கை விடவே மாட்டார். எனக்கு தெரியும், கம்பீரமாக தான் இருக்க வைப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, லௌகீக ஆசையில் போய் சிக்கிக்கிட்டு அவளை போல அவனை போல இவ குடும்பத்தை போல இவளுக்கு மேலே நான் நிற்கணும் இவனுக்கு மேலே நிற்கணும்னு சொன்னால் நீ அங்கே கீழே இறங்கி போக வழிய நீ மேலே ஏற முடியாது. அப்பாவை போய் கேளு, ஆண்டவரே நல்லா வைங்கன்னு கேளு, கர்த்தர் உன்னை நல்லா வைப்பார். அல்லேலூயா. அவரை போல ஆசீர்வதிக்கிறதும் இல்லை, அவரை போல உயர்த்துறவங்க வேறு ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நீ அவங்க முன்னாடி நான் வெக்கப்பட்டு குனிஞ்சிடக்கூடாது, நான் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னா அங்கே தான் வெக்கப்பட்டு விட்டுருவார், பட்டு வான்னுவார். ஏன்னா ஆண்டவரே நீ அதெல்லாம் பார்க்காத, நான் தானே உன்னை, நீ ஏன் அடுத்தவங்களை ஈக்குவல் பண்ணுற, இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி ஏன் உன்னை ஈக்குவல் பண்ணிக்கிற? நீ ஸ்பெஷல், நான் உன்னை தனியாக நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், அதன்படி நீ வா. அதை தான் அவர் லைக் பண்ணுறாரு. இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கென்று வைத்ததை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது.